الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل على الله ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وحبيبه وخليله وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأزواجه وأتباعه إلى يوم الدين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه ويمجسانه. رواه البخاري. صدق ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்மீது வைத்த அன்பும் கிருபையும் பாசமும் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலான் எனக்கு தந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடங்கள்ல எங்களோடு இருந்து நோன்பு பிடிச்ச, தராவீஹ் தொழுத, பெருநாளை கொண்டாடின எத்தனையோ அன்பர்கள், நண்பர்கள், சகோதரிகள் இந்த வருஷம் கபுராளிகளாக மாறிட்டாங்க. இன்னும் சிலர்கள் ஆரோக்கியமற்று வீடுகளையும் ஆஸ்பத்திரிகளையும் நோயாளிகளாக ஒதுங்கிட்டாங்க. அடுத்த வருஷங்கள்ல தொடர்ந்து நாங்க பூமிக்கு மேலால வாழ்வோமா, கபுராளிகளுடைய பட்டியல போய் சேர்ந்துருவோமா, அல்லது ஆரோக்கியமற்று வீடுகளையும் ஆஸ்பத்திரிகளையும் ஒதுங்க வேண்டிய நிலம் ஏற்படுமா என்று சொல்ல முடியாது. எனவே காற்றுள்ள போதை தூட்டிக் கொள்ள இந்த முதுமொழிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மேக்சிமம் பயன்படுத்தி பட்டோலைகளை நகர்த்தி படைச்சவர்களுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்துட்டு மேலான சொர்க்கத்தை அடைவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எஞ்சிருக்கக்கூடிய பகுதிகளை நல்ல முறையில் கழிக்கவும், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ளவும் வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த சரியான ரமலான்ல அதிகமான குர்ஆன் ஓதிய கூட்டத்திலேயும், அதிகமாக சதக்கா செஞ்ச கூட்டத்திலேயும், ஜகாத்துகளை சரியாக நிறைவேற்றிய கூட்டத்திலேயும், லைலத்துல் கத்ர் எதிர்பார்த்து கடைசி பகுதிய இருந்து ஸியாமுல் லைல் போன்ற தொழுகைகள் ஈடுபட்ட கூட்டத்திலேயும் வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, மேலானவர்களே, நோம்ப பத்தி அடிக்கடி பேசி 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 கேட்டு சில நேரம் பிடிச்சு வைத்திருக்கும். நோம்ப பத்தி பேசக்கொள்ளே சிலர்களுக்கு குத்திபாலைக்கு முஸ்லியாம் ஓதக்கொள்ளே நோம்ப பத்தி தான் பேச போறாரு என்று சிலர்களுக்கு அது இப்ப பிடிச்சு பேசிக்கும். நிறைய சம்பவங்கள், அதாவது நோம்ப பத்தி ஹதீஸ்கள் எல்லாம் நோம்புக்கு முந்தையே ஆரம்பிச்சு கேட்டிருப்பீங்க. இன்றைய இந்த தலையங்கத்துல நாங்க எப்படி ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிட்டு போறது, நாங்க என்ன ஆளா கிடைக்கிறோம், என்னோட மாணவர்களுடைய நிலைமை என்ன, இப்படி போனால் எதிர்காலம் எப்படி மாறப்போகுது என்ற ஒரு சில விடயங்களை ஒரு ஆய்வு செய்தால் நல்லவென்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு தாயுடைய கற்பத்தில் 40 நாள் இந்திரியமாகவும், 40 நாள் இரத்த கட்டியாகவும், 40 நாள் சதை கட்டியாகவும் இருந்து 4 மாதத்துல ரூபூதப்படுகிறது. புள்ள துடிக்க ஆரம்பிச்சு தாய் என்ன செய்யறா, சுஜூதுல விழுந்து தஹஜ்ஜத்து கிளம்பி சுஜூதுல இருந்து கொண்டு, யா அல்லாஹ், என்ற மௌத்துல உருவாக இருந்த பிள்ளைய நாட்டுக்கு, ஊருக்கு, குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு ஒரு பிரயோசனமான பிள்ளையாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பிறகும் ஒரு துவா செய்யக்கூடிய, நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக எனக்கு உருவாக்கி தந்திருந்து சுஜூதுல இருந்து, சுஜூதுகள் லேசான இடமல்ல, அக்ரபுல் மக்கான், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் தான் சுஜூதுல. சுஜூதுல மனசால நினைச்சு நினைச்சு அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் எல்லாருடைய துவாவையும் கபூல் செய்வான். நான் அடிக்கடி நோம்புலையும் சொல்றது, தஹஜ்ஜுடைய கடைசி பகுதியில நம்பி 8 ரக்காத்து இல்ல 2 ரக்காத்து அல்ல 4 ரக்காத்து 8 ரக்காத்து சொல்லுதான் ஏற்றம்.
தொழுதுட்டு சுஜூத்திலிருந்து உங்களோட தேவைகள் அல்லாஹ் இடத்துல முறையிடுங்க. படைச்ச ரப்பு முதலாவது வானத்துக்கு இறங்கி இந்த சிறப்பான ரமலான்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கேளுங்கப்பா தாரம் என்று சொல்லப்படக்கூடிய மாதம். நாங்க கேட்கிறோம் இல்ல, பெண்களும் பாவம் வீடுகள்ல சாப்பாட்டு வேலைகள்ல நேரத்தை கழிச்சிருவாங்க. அதிகமா நான் சொல்லுற 3 விஷயம் என்னுடைய தாய்மார்களுக்கு. ஒன்று இஃப்தாருடைய நேரம், பெருமதியான நேரம், துவா கபூல் செய்யப்படக்கூடிய நேரம். விளங்குறாங்கல்ல, சாப்பாட்டு பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துறதுலே இஃப்தாருடைய தான் கல்வி வைத்திரும். சஹருடைய நேரம் பெருமதியான நேரம், அல்லாஹ்வுடைய அருள் முதலாவது வானத்துக்கு இறங்கி அடியார்களை பத்தி கேட்கக்கூடிய நேரம். அதையும் சாப்பாட்டிலேயே அப்படி கழிச்சிருவாங்க. சாப்பாடுகள் ஏற்பாடு செய்வதில்லை. சிலர்களுக்கு தஹஜ்ஜத்தும் இல்லை. சிலர்கள் பாங்கு சொல்லலாம் சாப்பிடுற சில குழுக்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு அவ்வளவு சாப்பாடு எல்லாத்தையும் கடைசிக்கு அடுத்த நாளைக்கு கூப்பத்தொட்டிலாம் போடுறோம், சாப்பிடவும் இயலாது. அடுத்தது கடைசி பகுதி சத்தம் ஆதாரம் போட்டி எழுதி கட்டுக்கொண்டு ஐக்கல் அவ்வளவு ஆயிஷா எழுப்புங்க லீலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அமல்கள் ஈடுபடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தின பகுதி. லேசான பகுதி அல்ல. பாவம் எங்களோட தாய்மார்கள் அதிகமானவர்கள் அன்னை காலமாக பஜாருக்கு இறங்கிடுவாங்க. பஜார்ல பாவும் பகலும் உடுப்பு தேடுறதும் பலகாரம் சமைக்கிறதும் பெருநாளை கொண்டாடுறதுக்கு ஏற்பாட்டிலேயே நம்மளோட கடைசி 10 பகுதி பேசும். கனிவானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இதை கொஞ்சம் விளங்கி இதனுடைய பொதுமதிகளை விளங்கி அந்த பகுதிகளில் கொஞ்சம் அமல்கள்ல ஈடுபடுறதுக்கு ஆயத்தமாகுங்க. நான் பொதுவாக சொல்றது பயான்கள்ல, பெண்கள பயான்ல சொல்றது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில பொறுமதியான நேரம். அசருக்கு மகரிபுக்கு முந்தைய அவங்களோட சாப்பாட்டு வேலைகளை, இரவுடைய சாப்பாட்டு வேலைகளை ஏற்பாடு செஞ்சிருங்க. மகரிபுக்கு பிறகு உங்களோட பிள்ளைகளை கவனிக்கிறது, தருவியத்தை, உங்களோட அமல்கள் இபாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. மகரிபுக்கு முந்தைய சாப்பாட்டு வேலைகளை, இரவு சாப்பாட்டு வேலையை ஏற்பாடு செஞ்சு வச்சிருங்க. அது எப்ப சாப்பிட்டாலும் சரி, மாதிரி போறவர் சவப்படுறோம். அது இல்ல, வீடுகள்ல பாவம் அந்த பொறுமதியான நேரங்கள் எல்லாம் பெண்கள் மூலமாக வீணாக்கப்படுகிறது, வழிகாட்டம் இல்லை. எனவே ஒரு தாய் கட்டத்தில புள்ளைய சுமந்து கொண்டு புள்ள துடிக்குது, சுஜூதுல தஹஜ்ஜத்தில் எழுப்பி அல்லாஹ் இடத்துல முறையின்றது, நல்ல புள்ளையாக தர சொல்லி. இப்ப 9 மாதத்தில் அகலஜக்கும் புத்தூன் எம்மஹாத்திக்கும் உம்மோட பௌத்திலிருந்து புள்ளி அல்லாஹ் வழியாக்கிடுவாங்க. லேபர் ரூமில் இருந்தாலும் சரி, ஒரு தாய் உடனடியாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்க சொல்லி வலது காதில் ஊதிடணும், இக்காமத்தை சொல்லி இடது காதில் ஊதிடணும். ஒரு தாய் கேள்வி சுய உணர்வோடு இருந்தா உடனடியாக செஞ்சிட்டு வேற சத்தங்கள் போறதுக்கு முந்தி அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை அந்த புள்ளட காதில் ஒழுங்கு போகணும், நடந்துடும். கண்ணியமானவர்களே, 7ஆம் நாளைக்கு அந்த புள்ளைக்கு அடுத்ததாக பாங்கு சொன்னதுக்கு அடுத்ததாக ஒரு சிறந்த தக்குவ உள்ள மனுஷன் அல்லது ஒரு ஆலிமுடைய வாயாக ஈச்சம்பழம் போட்டு தப்பி அந்த புள்ளட வாயில தேய்ச்சி புள்ளையுடைய ஆயுளுக்கு, ஆரோக்கியத்துக்கு, பரக்கத்துக்கு துவா செய்யணும். இதுக்கு தஹ்னீக்னு சொல்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு செஞ்சாங்க. எனவே அந்த அடிப்படையில் செய்தது 7ஆம் நாளைக்கு புள்ளைக்கு முடிய இறக்கி தங்கம் அல்லது வெள்ளி பாலத்துக்கு சதகா கொடுக்கிறது. 7ஆம் நாளைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுன்னத் பண்றது, ரத்தனா செய்தது. 7ஆம் நாளைக்கு அந்த புள்ளைக்கு நல்ல பேர் வைக்கிறது, அழகான பேர் வைக்கிறது. அஸ்மாயில் அன்பியா, உங்களோட பிள்ளைகளுக்கு நபிமான்களுடைய பேர்களை வைங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் அல்லாஹ் வச்ச பேர் தான் நபிமான்களுடைய பேர்கள். அதனால நாங்க இன்னைக்கு இங்கெங்கயோ உலகத்துல பேர் தேடி கொண்டிருக்கிறோம். சிலர்கள் இன்டர்நெட்ல பேர் எடுத்துட்டு வருவாங்க, பிள்ளையான கருத்துகள். நான் அதனாலதான் 1000 பேர்கள் பொம்புள பிள்ளைகளுக்கான பேரும் 1000 ஆண் பிள்ளைகளுக்கான பேரையும் அல்பபெட்டிக் ஓர்டர்ல, ஏபிசி ஓர்டர்ல, சிங்களத்தாலை தமிழால மட்டுமல்ல சிங்களத்தாலையும் கருத்தறிந்து ஒரு குழந்தைகளுக்கான அழகிய மழலைகளுக்கான அழகிய பேர்கள் ஒரு புத்தகமே எழுதிக்கிறது. கனிவானவர்களே, எனவே உங்களோட பேரை சாய்ஸ் பண்ணிட்டா உலமாக்கள்கிட்ட காட்டாம பேர்களை வச்சிடாங்க, சின்ன பேர்களாக வைங்க. இது மாற்று மதத்தவர்களோடு வாழக்கூடிய இடம். பேர்த் சர்டிபிகேட் கொடுக்க போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும் ப்ரொனவுன்சியேஷனை வித்தியாசமா எழுதிடுவாங்க. நிறைய பிள்ளைகள் அப்படிதான். அதனால பேர்களை பார்த்து நல்லதாக நபிமார்களோட பேர்களை வைங்க. துதுவுன யோமல் கியாமத்தி அஸ்மாய்க்கும் அஸ்மாய் ஆபாய்க்கும்,
உங்களோட வாப்பட பேரோட சேர்த்து தான் கியாமத்துல கூப்பிடப்படும். எனவே அஸ்மினும் அஸ்மாக்கும் அழகான பேர்களை வச்சுக் கொடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7ஆம் நாளைக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஒரு ஆடும், ஆண் பிள்ளையா இருந்தால் 2 ஆடும் அறுத்து இனிப்பு பண்டங்கள் கலந்து ஈச்சம்பழம் கலந்து அக்கீகா பங்களை சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இது அடிப்படையான விஷயங்கள். இந்த அடிப்படையில கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹாஜா மொஹிதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நீண்ட பிரயாணம் செஞ்சாங்க. வந்து சொன்னாங்க, உம்மட்ட 90 லட்சம் பேர் எங்க கையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க உம்மா தாயேன்னு சொன்னாங்க. உம்மா சொன்னாங்க, மகனே உட கெட்டித்தனம் அல்ல, உனக்கு நான் சின்னத்துல பால் தரும் பொழுது ஒழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்வேன், ஒரு பெரிய மகானாக மாற்றணும். அந்த துவாவுடைய பலக்கத்து தான் மகனே இன்னைக்கு நீ இப்படியான பெரிய வேலையெல்லாம் செய்யறான்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இதே போல நிறைய இமாம்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. பால் கொடுக்கிறது எப்படி? சுப்ஹானல்லாஹ். எங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் காசாவில பிறந்தவங்க, அடிச்சு நொறுக்கின அந்த காசாவில. கண்ணியமானவர்களே, அவங்களோட இல்முக்கு காரணம் மிக பெருமதியான வாப்பா சின்னத்திலே மௌத்து. உம்மா பால் கொடுக்கும் பொழுது உழு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு ஒரு பெரிய அறிவாளியாக மாற்றம் துவா செஞ்ச துவாவுடைய பரக்கத்து தான் இத்ரீஸ் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். கண்ணியமானவர்களே, எங்களுடைய இமாம் இந்த அதிகமான நாடுகளில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பின்பற்றப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராய சொன்னாங்க, ஆலிமு குரைஷ் யம்லஉ திபாக்கல் இல்மா. பூமியுடைய குறைசி குலத்தில் ஒரு ஆலிம் வருவாரு, பூமியுடைய தட்டை இல்மால நிரப்புவார் சொன்னாங்க. எனவே இது போல இமாம் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாமா கஸ்மீர் ரஹ்மத்துல்லாஹ், இது போன்ற நிறைய வரலாறு பின்னணியில பார்த்தால் உண்மைதான். தாய் தான் நின்று அவர்களுக்கு பால் கொடுக்கும் பொழுதே பௌத்தில கற்பத்தில புள்ளைய சுமந்து கொண்டு அவர்கள் கேட்ட துவாவும் ஓதின குர்ஆனும் செய்த திக்ரும் செய்த இஸ்திக்பாரும் அதுதான் அந்த புள்ளைய சாலிகான புள்ளையாக வெளியாக்குறதுக்கு காரணம் என்று உலமாக்கல் கிதாபுகள் எழுதுதான். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, பால் கொடுக்கிறதுல உணவு செஞ்சு கொண்டு சுப்ஹானல்லாஹ் உணவு செஞ்சு கொண்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு பால் கொடுத்ததுடைய பரக்கத்து தான் அந்த பெரும் இமாம்கள் வந்தாங்க. எனவே நானும் நீங்களும் பார்க்கிறது, பாப்பா சுபகு தொழுகை இல்லாட்டியும் சரி, பாப்பா பார்க்கிறது புள்ள ஊழியாவாக வரணும். பாப்பாட்ட சுபகு தொழுகை இல்லை, ஆனா புள்ள ஊழியாவாக பார்க்கிறது. எனவே இந்த நிலைமைகள்ல மாறி எங்களோட பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றணுமாக இருந்தால் ஆரம்பத்திலே பேசிக்கிலே அச்சுவானத்திலிருந்து நாங்க ஒவ்வொன்றாக நாங்க திட்டம் போட்டு நாங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இப்ப பிள்ளையோட பேசுறது, நாங்க பேசுறது புள்ள கொச்சி கொச்சி பேச ஆரம்பிச்சோம், புள்ள திக்கி திக்கி பேச ஆரம்பிக்கும். நாங்க என்ன பழக்கிறோம்னா, டடா சொல்லுங்க, மாமா சொல்லுங்க, பை பை சொல்லுங்க, டாட்டா சொல்லுங்க பாப்பா தான் பழக்கிறது. எங்களை போகலே டாட்டா பை பை சொல்லிட்டு போறது. எங்களுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, லக்கினு அவுலாதக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உன புள்ள பேச பழக்கலே அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை கொண்டு ஆரம்பிங்க. பாப்பா சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சலாம் சலாம். இங்கே போறோமா, சலாம் சலாம் சொல்லுங்க. ஈடேற்றம், பாதுகாப்பு, நிம்மதி, சந்தோஷம், ராகத்து, இவ்வளவு பெரிய ஆழமான கருத்துகள். சலாம் என்ற லேசானதல்ல. ஆனா அதை விட்டுட்டு எங்கேயோ நின்றுட்டு மோண்டுட்டு போறவங்க அந்த பாசைகள் எடுத்துக்கொண்டுறாங்க. அதைத்தான் பெரியதாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்ல, எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொப்பியை கொடுக்கிறோமா, பிஸ்கட்டை கொடுக்கிறோமா சொல்லுங்க, ஜஸாக்கல்லா சொல்லுங்க, ஜஸாக்கல்லா சொல்லுங்க. அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மௌத்தில புள்ள இருக்கக்குள்ளே நாங்க புள்ளைய வச்சு கொண்டு என்ன ஓதுறோமோ அந்த புள்ளைக்கு தலைக்கு ஏற்றப்படுகிறது. மௌத்துக்குள்ளே வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த புள்ளைக்கு பேசத்தான் இயலாது, மெமரிக்கு போகுது அந்த செய்திகள், லேசானதல்ல. எனவே இந்த அளவு பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே தீனுடைய மாகோல்ல சூழல்ல பிள்ளைகளை வளர்த்தாங்க. கனிமானவர்களே, இப்ப அந்த புள்ள மொண்டசூரிக்கு போற வயசு வரும். மொண்டசூரிக்கு போடுறதுக்கு முந்தி முதலாவதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்கிறது. குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்கிறது. குர்ஆன் ஆரம்பிச்சு குர்ஆன அந்த பிள்ளைக்கு படிச்சுக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படுறது. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா மிக முக்கியமான விஷயம். இத மிக ஒரு தேவையோட கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது, நான் அதுல எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறேன். நான் அதுல
எக்ஸ்பீரியனோட பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் மதரசா இருக்கிறேன், இதை யாரும் எங்க சமூகத்துல மிகவும் கவனிக்கிற, அதுக்கு பொய்ஸ் கொடுக்கிறது குறவு. அதுக்கு எத்தனை பொய்ஸ் போடுறதுன்னு சொன்னா எங்க சமூகத்துல வேணுமான ஒரு 10, 15, 20 பொய்ஸ் தான் போடுவாங்க குர்ஆன் மதரசா. அதுக்கு மாற்றமாக அது ஸ்காலர்ஷிப் வந்துட்டா அதுக்கு ஹை மார்க்ஸ் வந்துடும், நெக்ஸ்ட் அதுக்கு ஹை மார்க்ஸ் வந்துடும், சயின்ஸ் அதுக்கு மெயின் மார்க்ஸ் வந்துடும், ஹிஸ்டரி தான், பாஸ்டல் தான், லாங்குவேஜ் தான். சுப்ஹானல்லாஹ், அதுக்கு உம்மாவும் தான் பாப்பாவும் தான் அதிகமானவர்கள், எல்லாரும் இல்ல அதிகமானவர்கள் சமூகத்துல ஹை மார்க்ஸ் வந்து 100 வந்துருமா. குர்ஆன் மதரசால 10 மார்க்ஸ் தான். கண்ணியமானவர்களே, நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இன்றைக்கு சமூகத்துடைய நிலைப்பாடு தான். 8 மணியிலிருந்து 2 மணியாக காட்டிலும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது. 8 மணிலிருந்து 2 மணியான ஸ்கூல்ல படிக்கிறதுக்குள்ள ஸ்கூலை விட்டு 2:30, 3 மணிக்கு குர்ஆன் மசாவுக்கு வந்து குர்ஆன் மசால உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் போகாது உம்மா டியூஷனுக்கு வர சொன்னாங்க, ஸ்காலர்ஷிப் கிளாஸ் நடக்குது வர சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, கட்டாய பிள்ளைகளை படிப்பீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. லாங்குவேஜ் ஆங்கிலமா சிங்களமா என்னென்ன பாசமா கொடுக்கணுமோ கொடுங்க. லோயர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க, ஜட்ஜ் ஆக்குங்க, துணை சார்ந்தவர்கள் ஆக்குங்க, சந்தேகம் இல்லை. அதுக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துறோம். அதுக்கு என்னென்ன உங்களால செலவழிக்கணுமோ செலவழிங்க. எங்களை துணை சார்ந்தவர்கள் இல்ல, இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க, படிக்கிறாங்கல்ல, உற்சாகப்படுத்துங்க, பிரைஸ் கொடுங்க, செலவழிங்க, லட்சத்தை அறைங்க, வானம்னு சொல்லுங்க. ஆனா 8 மணியிலிருந்து 2 மணி ஆகாக்குள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்து குர்ஆன் மதரசான்றது அதுக்கு கொடுக்கிற நேரமே 10 நிமிஷம். நான் 25 வருஷத்துக்கு மேலால குர்ஆன் மதரசா நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன். கண்ணியமானவர்களே, 10 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க, அல்லது கூட ஒரு அரை மணித்தியாலம். இதுக்குள்ள அந்த புள்ளைட குர்ஆனை படிச்சு கொடுக்க இயலாது. 5 வயசுல இருந்து 10 வயசு மட்டும்தான் அந்த புள்ள குர்ஆன் படிச்சு, அதோட நின்று வந்த புள்ள. பொம்பளை பிள்ளையாரே நிப்பாட்டிடுவாங்க, படிக்காது. இப்படி போனா அந்த புள்ள ஒன்றுமே படிக்காது. இந்த குர்ஆன் மதரசால தான் ஃபாத்திஹா சூரத்தை சரியா பாடமாக்குறது. லா ஸலாத்த லிமன் லா ஃபாத்திஹா. ஃபாத்திஹா சூரத் இல்லன்னா தொழுகை இல்லைன்னு சொன்னாங்க சொல்றாங்க. ஃபாத்திஹா சூரத்தும் அத்தஹியாத்தும் சரியாக தொழுகையில பக்குவமாக ஓதப்படும். நாங்க ஜமாத்துகளை போனாலும் எங்களோட சகோதரர்களுக்கு சொல்றது ஃபாத்திஹா சூரத் ஓதும்போட்டா பச்சை பிழை, சரியான பிழை. எந்த அளவுண்டா சூரியனே வணங்குகிறேன், சூரியனிடமே உதவி தேடுகிறேன். இதன் புள்ளைக்கு தஜ்வீது தெரியாது, பாத்தியா சூரத் தெரியாது, பாத்தியா சூரத் ஓத பழகல, ஏதோ யாரோ கேட்டதால அதில் பழகி போகும். குர்ஆன் மக்கள் சரியா படிக்கல. இந்த குர்ஆன் மக்கள் பாத்தியா சூரத்தை சரியாக திருத்தமாக ஓதுரிடம், அத்தஹியாத்த சரியாக ஓதுரிடம், உளுவுடைய பரல சரியாக படிக்கிறதும். இந்த ஹவுலடியில நின்று உழு செய்தத்தை பாருங்க, 90 விதமான உழு பிழையாத்தான் ஒழு செய்யறாங்க. 90 விதமான உழு பிழை. கண்ணியமானவர்களே, மூஞ்சி கழுவுற நேரத்துல இதுக்கு இடையில இது அப்படியே கழுவுப்படும். இதை மட்டும்தான் கழுவிட்டு போறாங்க. கை கழுவுற நேரத்துல இந்த கைய இந்த முழங்கைய தாண்டி கழுவும், அப்பதான் உழு செய்யறாங்க. தய மசூ செய்யற நேரத்துல குறைஞ்சது தலை 3 முடியாத தலை இப்படித்தான் மசூ செய்யறாங்க. அவ்வளவு பாருங்க. கால கழுவுக்க முன்னால மட்டும்தான் கழுவ, பின்னால் எத்தனை கால் அப்படியே வெளிச்சு கழுவுப்படை இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உழுவ சரியா படிக்கிறது இந்த குர்ஆன் மதரசா. உழுவுடைய பரல் எத்தனை கேட்டா தெரியாது, எத்தனை பரல் கேட்டா எத்தனையோ பேருக்கு தெரியாது. சிலர்களுக்கு 6 தெரியும், ஆனா அதையும் தெரியாது. தொழுகிற பரல் எத்தனை தெரியாது, தொழுகிற பரல தெரியாது. கண்ணியமானவர்களே, குளிப்புடைய பரல் எத்தனை தெரியாது, முழுக்குடைய பரல முழுக்க நிறைவேற்றது எத்தனை பரல். பெண்களுடைய மென்சஸ் பீரியட் முடிஞ்ச உடனே, ஹை நிஃபாஸ் முடிஞ்ச உடனே இப்படி குளிக்கிற பரல் என்னன்னு கேட்ட எத்தனை பேர்களுக்கு தெரியாது. தயமம் தெரியாது. தயமம் என்னன்னு தெரியாது. நான் ஹஜ்ஜி போல வழக்கத்துல பாக்குறோம், முஸ்தலிஃபா பூமியில வைத்து சிலம்ப வாய்க்குள்ளையும் மண்ணை போடுறது, தலையிலையும் மண்ணை தேய்க்கிறது. ஹஜ்ஜி பயான்களை தெளிவாத்தையும் அதை கேட்காம அங்க வந்து வாயில மண்ணை போட்டு கொப்பளிப்பாங்க. தயமம் செய்யறது அடிப்படை மார்க்கத்துடைய விஷயங்கள், ஏராளமான விஷயம். ஒன்று ரெண்டல்ல, எங்க அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்திக்குது, உஜூதுன் கிதபுன் பகாவும் முகாரிபத்துல் அவது. இது அல்லாஹ்வுக்கு இதுக்கேதான சிபத்திக்குது.
இது ஒன்றும் தெரியாத எத்தனையோ பேருக்கு. நபிமார்களுக்கு வாஜிபான சிபத்திக்குது. நபின்னா யாரு? வாஜிபான சிபத்திக்குது. இது கேளாத சிபத்தி, முஸ்லிமான சிபத்தி. இது இந்த குர்ஆன் மசாலா தான் படிச்சு கொடுக்கிறது. அன்றாடம் ஓடக்கூடிய துஆக்கள், சாப்பிட போல பிஸ்மில்லாஹ் வ பரக்கத்து, சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்மனா வ தக்கனா, டாய்லெட்டுக்கு போகலாம் இனி ஆவுது பிக்க வரக்கூடாது, வெளியே வரக்கல குர்ஆனுக்கு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, பிரயாணம் போல சுப்ஹானல்லதி சக்கரனா ஹதா, தூங்க கூட அல்லாஹ் பிஸ்மில்லாஹ், தூங்கி எழுதி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தன, இப்படியான துஆக்கள் இருக்குதே. இது சுன்னத்தான துஆ தான். ஆனா இது உள்ளத்தில நூறானியத்தை, ஈமானியத்துடைய உறுதியை ஏற்படுத்தக்கூடிய சாமானியத்தை வரைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்ததுகள் ஆயத்து குர்சி ஓதிக்கொண்டு தூங்கினார். முன்னால எத்தனையோ வீடுகளுக்கு பாதுகாப்பு. யாசீன் சூரா ஓதித்தால் அந்த முழு தேவையும் நிறைவேற்றப்படும். ஆயத்து குர்சி பாடமாக்குறதும், அஸ்மாவுல் ஹுஸ்னா பாடமாக்குறதும், கண்ணியமானவர்களே, யாசீன் சூராவை பாடத்தின் குர்ஆன் மதரசா. இது லேசா நினைச்சு கொள்றோம். சூரத்துல் வாக்கிய ஓதி வந்த மர்ம வர மாட்டார். சூரத்துல் வாக்கிய பாடமாக்குறத நீங்க இளமையில் கல்வி சிறையில் எடுத்து சின்னத்தில் எது பாடமாக்குறோமோ அது கல்லில் எழுதின மாதிரி உள்ளத்தில பதிஞ்சிடும். 5 வயசுக்கும் 10 வயசுக்கும் அடையில பாடமாக்கிட்டா அவர் ஜட்ஜ் ஆகட்டும், லோயர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், ஆட்டோ ஓட்டட்டும், தீ அடிக்கட்டும், மூட்டை தூக்கட்டும், சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒரு வெப்சைட்ல பார்த்துட்டீங்க, ஒரு அவன் பாடமாக்கிறான், அவன் ஓதுறான் குர்ஆன் இப்படி அழகாக. நேற்று முந்தாது இதொன்று எங்கேயாவது சோமில்லாம போயிட்டு குப்பை தொட்டி எழுதி ஓதுறார். யாராக இருந்தாலும் இந்த சின்ன குர்ஆன் மதரசாவை சரியா கண்காணிப்போம் என்றால், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் ஆக முக்கியம். இங்கதான் பிள்ளைகள் உலமாக்களுக்கு, மூத்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு, தாய் தகப்பருக்கு கண்ணியப்படுத்துறது, ஒழுக்கம் படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய இடம் இது. பேசிக் இதை விளங்குறாம இல்ல. இதுக்கு கொடுக்கறதும் 10 ரூபாய் 50 ரூபாய் தான். அதுக்கு மேலே பெருசா கொடுக்க பார்த்தா அதை இவ்வளவு இருக்கணுமான்னு பாக்குறது. அந்த ஆயிரக்கணக்கு, அந்த டியூஷனுக்கு, இந்த டியூஷனுக்கு, அந்த கிளாஸுக்கு, இந்த ஒரு அவருக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அடக்கிறோம். அது கணக்கு இல்லை. ஆனா இதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டாலும் சுப்ஹானல்லாஹ், நான் கிட்டத்தட்ட ஒரு பேரண்ட்ஸ், நான் நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங்ல மாற்று மதத்தி ஸ்கூல்களுக்கு பேசிக்கிறேன். என் பிள்ளைகள் படிச்சது மாற்று மதத்தி ஸ்கூல்கள்ல, எங்க முஸ்லீம் ஸ்கூல்களுக்கு பேசிக்கிறேன். குர்ஆன் மதரசா, கான்செப்ட், பிரைஸ் கிவிங் எல்லாத்துக்கும் பேசிக்கிறேன். நாடளாவிய ரீதியில நான் பேசிக்கிறேன். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய பிரச்சார பகுதி எனக்கு பொறுப்பு தந்து பல வருஷமாக எல்லா இடத்துக்கும் பேசி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பேசுறேன். கண்ணியமானவர்களே, ஒரு காலத்துல ஸ்கூல்ல, பாடசாலையில மௌலவி அப்பமெண்ட் கொடுக்கப்பட்டு மௌலவி தான் இஸ்லாம் படிப்பிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 20 வருஷமாக மௌலவி அப்பமெண்ட் இல்ல, ஸ்கூல்ல இஸ்லாம் படிப்பிச்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்க இதெல்லாம் படிச்சது ஸ்கூல்ல தான் அதிகமாக படிச்சது. குர்ஆன் மசாலை படிச்சோம், ஸ்கூல்ல படிச்சோம், பாடசாலையில மௌலவி ஆசிரியர் படிச்சு தருவாரு. சாந்தி மார்க்க புத்தகத்தில் இதெல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ், எல்லாம் ஸ்கூல்ல படிச்சு தந்தாங்க. இன்றைக்கு 40% பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்துல பேர். ஒரு முக்கியமான ஊர் ஒன்று, நான் சொல்லல ஊரத்தை, மிக முக்கியமான ஊர், 75% இஸ்லாம் பாடத்துல பேர். கண்ணியமானவர்களே, எங்களோட பிள்ளைகள் கவலையான செய்தி, இஸ்லாம் படிப்பிச்சுதான் ஆட்கள் இருந்து வேற மதத்தில் உள்ள பாடங்கள் இருக்கிறாங்க. அவங்களோட கலாச்சாரம் எப்படி போகும்? வேற மதத்தில் உள்ளவங்களை ஒடுக்குறாங்க. சில ஸ்கூல்கள்ல சிலபஸை கவர் பண்றதுக்கு பொட்டு வச்ச அம்மாக்கள் இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்குறாங்க. நிதர்சனமான உண்மையை சொல்றேன், இந்த இடத்துல இது கொண்டு பக்கான விஷயத்தை சொல்றேன். இதுதான் எங்கள சமூகத்தில் உள்ள நிலைப்பாடு. இதெல்லாம் கவர் பண்ணித்தான் சென்ற காலத்துல மக்தபத்தை உயிர்ப்பிச்சு அதுல எல்லா பாடத்தையும் உள்ளடக்கப்பட்டுச்சு. எங்களோட பிள்ளைகளுக்கு சீரா தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா யாரு, வாப்பா யாரு, எங்க போனாங்க, எங்க மூத்தானாங்க, எப்ப ஹிஜ்ரத் போனாங்க, எப்ப நுபுவத் கிடைச்சி, குர்ஆன் எப்ப கிடைச்சது, எந்த மாதிரி எங்க கிடைச்சிச்சு, இதெல்லாம் அடிப்படை பேசிக் தெரிஞ்சுக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு குலஃபாஉர் ராஷிதீன்கள் யாரு ஒன்றுமே தெரியாம இருந்தீங்க. கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, நான் திட்டத்துல மிக முக்கியமான ஊர், கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல மிக முக்கியமான ஒரு ஊர்ல ஜமியத்துல் உலமால யூத் புரோகிராம், வாலிபர்களுக்கான புரோகிராம், 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் 600 பிள்ளைகள் இருந்தாங்க. மகரிபுக்கு பிறகு நான் தான் புரோகிராம் நடத்துறதுக்கு ஆரம்பிச்சேன். நான் முதலாவது டெஸ்டிங் கேட்டேன், பாப்பா நீங்க அல்ஹம்து சூரத்தை நல்ல ஓத என்றவங்க கையெழுத்துங்களே. 600 பேர்கள்ல எத்தனை பேரும் சத்திப்பாங்க? நீங்களே சொல்லுங்களே பாப்போம். 600 பிள்ளைகள் எத்தனை பேரும் சத்திப்பாங்க? 5 பிள்ளைகள் தான் கையெழுத்துறாங்க. 5 பிள்ளைகள் தான் கையெழுத்துறாங்க. நான் கேட்டேன், குளிப்புடைய பரல் எத்தனை? எங்களுக்கு முழுக்காயிட்டா
குளிப்பு வாஜிபாகிட்டா, கடமையாகிட்டா, எத்தனை பரல் எத்தனை அதை நிறைவேற்றுறது 3 பேர் தான் பேசுறாங்க. இதுதான் எங்களோட உம்மத்துடைய ஆளா நிலைப்பாடுகள். லேசா நினைச்சு கொள்ளாதுங்க. இதைத்தான் சொன்னாங்க அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மன்சூர் நூமானி இவங்க சொன்னாங்க, எப்ப எங்களோட பிள்ளைகள் இந்த இளம் சிறார்கள், நானும் நீங்களும் இருக்கிற ஒரு 70-80% இன்னொரு 10-20 வருஷத்துல கபருக்குள்ளதான் நிற்கும். நான் கபராளியாக பேசுவோம். எங்களோட குடும்பத்தை, எங்களோட வீட்டை, எங்களோட பள்ளிய, எங்களோட பாடசாலைய, ஊரை பராமரிக்கக்கூடியவங்க இந்த இருக்கிற இளம் பட்டங்கள் தான் வர போறாங்க. இந்த இளம் பட்டங்கள் மார்க்கம் இல்லாம போயிட்டாங்கண்டா அவங்களோட கெதி அதோ கெதியா போயிட்டு. கண்ணியமானவர்களே, அதனாலதான் இதை நாங்க உள்ளத்துக்கு எடுக்க வேண்டியது. உள்ளத்துக்கு எடுத்து ஆழமாக கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. ஒரு கிழமை கொடுக்கவானம், ஒரு மாசத்துக்கு கொடுக்கவாது உங்களோட பிள்ளைகளை வச்சு உங்களோட மனைவியோட சேர்ந்து மகனை எங்க வாங்கல ஆயத்து குருசி ஓதி காட்டுங்களே, அத்தகையா ஓதி காட்டுங்களே, பாத்தியா சூரத்தை ஓதி காட்டுங்களே, தொழுகலை பரல சொல்லுங்களே, உழுவுடைய பரல சொல்லுங்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி காட்டுங்களே. டொய்லெட்டுக்கு போகல, ரெஸ்ட் ரூமுக்கு போகல, என்ன துவா ஓதணும்? பிரயாண துவா கேட்கிறோமா? கேட்டிக்கிறோமா? ஒரு சிலர்கள் கேட்டிட்டீங்க, இல்லன்னு இல்ல. யாரு கேட்கிறோம்? ஸ்கூல் புதுசா ஸ்கூல்ல என்ன படிக்கிற, மக்தபுல் எனக்கு என்ன படிச்சு தந்தா போய் தந்தாங்க. அன்புக்குரியவர்களே, நான் பல மதரசாக்களுக்கு பொறுப்பாயிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இன்றைய பேர் பண்றதுக்கு பிள்ளைகள் நானும் டெஸ்டிங் கேட்கிறேன். எந்த அளவுண்டா வெக்கம் எங்களோட மாப்பமாருக்கு புள்ளட பேரு கூட சரியா தெரியாது. என்ன பேருவா புள்ளட பேரு ராஜா, இல்ல வீட்டு பேரு தான் அது ராஜான்றது உண்மையான புள்ளட பேர்த் சர்டிபிகேட். கொஞ்சம் நிலைங்க, மமாட்ட கேட்கிறோம் என்ன படிக்கிற, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, மமாட்ட கேட்போம். டெலிபோன் அடிச்சு கேட்கப்பட்டனர். இதுதான் எங்களோட ஆளாத்துகள். மிக முக்கியமான ஒரு ஊர்ல ஒரு மக்தபுடைய கூட்டத்துக்கு போனேன். நல்லா நடத்துறாரு. பாப்பமாறு 150 பிள்ளைகள், பாப்பமாறு 15 பேர் தான் நீந்தாங்க, உம்மமாறு தான் நீந்தாங்க. அது சில நேரத்தில் உம்மமாறு வாரவும் இல்லை, கூலிக்கு மாறடிக்கிறதுக்கு சைன் வச்சுட்டு போகணும், இல்லாட்டி ஏற்றுவாங்க. அதுக்காக செலவுல பிடிச்சு அனுப்பிடுறது. என்ன நடக்குது அன்புக்குரியவர்களே? யாரோ செய்கிறது புலலோ செய்கிறது என்போர் தம் குழந்தை மலரை சொல் கேளாதவர் என்று திருவள்ளுவர் படிச்சு காட்டுறாங்க. பிள்ளைகள் இளம வயசுல படிக்கிறத நாங்க கேட்கணும். அதுதான் ஆகப்பெரிய மியூசிக், ஆகப்பெரிய பாட்டு, ஆகப்பெரிய கவிதை. அதுதான் எங்களை புள்ள பேசுறது, படிக்கிறது. இதை கேட்கறது கூட சில பெற்றார்கள் நசீபு இல்லை. அன்புக்குரியவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்வோம். நாங்கள் நீங்களும் 24 மணித்தியாலம் எங்களை கடைக்கு, தோட்டத்துக்கு, எஸ்டேட்டுக்கு, ஃபேக்டரிக்கு டைம் கொடுக்கிறோம். டைம் கொடுத்து எங்களை ஃபேக்டரிய விழுத்துறாம பாதுகாக்கணும், கட்டாயம் தேவை. எங்களோட கடையை பாதுகாக்குவாரும் கட்டாயம் தேவை. உழைக்கணும், சம்பாதிக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தாகி 3 கட்டு கட்டி 13 கபங்கள் சுத்தி குணப்பைத்து கபூர்ல புதைச்சதுக்கு வரும். உங்களோட கடை வரமாட்டாது, உங்களோட சல்லிக்கட்டு வரமாட்டாது, வாகனம் வரமாட்டாது, எஸ்டேட் வரமாட்டாது, உங்களோட ஃபேக்டரி வரமாட்டாது. கபருக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சாமன் தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மின் வலதின் சாலிஹின் யதூலு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான புள்ளையா வளர்த்துட்டு போனா அந்த புள்ளைய நீங்க தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி பழக்கினீங்க, சுபகுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, பள்ளிக்கு கூட்டிட்டு வந்தீங்க, குர்ஆன் மதரசா கண்காணிச்சீங்க, நீங்களும் மனைவி வீட்டுல சேர்ந்து அந்த புள்ளைய குர்ஆன் ஓதல பாத்தீங்க, துஆக்களை கேட்டீங்க, புள்ளைய செக் பண்ணி கொண்டிருந்தீங்க இல்லையா, வாலிமோட பேசினீங்க, என்ன குறைபாடு, இன்னும் குர்ஆன் ஓதுது இல்லை, இது இப்படி குறைபாடு எல்லாம் பார்த்து வந்தீங்க, புள்ளைய கண்காணிச்சீங்க. உங்களோட கடையை பாக்குறது மாதிரி, தோட்டத்தை பாக்குற மாதிரி, ஃபேக்டரிய பாக்குறது மாதிரி, எஸ்டேட்டை பாக்குறது மாதிரி புள்ளையும் கண்காணிச்சு கொண்டிருந்தீங்க. குர்ஆன் மசா போறானா, ஓதுறானா, சாவைக்கு செக் பண்றது. ராவல பாருங்க, பால்ல தொழில் செய்யுங்க, இரவைக்கு வந்த நேரத்துக்கு ஒரு அரை மணித்தியால 10 நிமிஷம் எடுத்து புள்ளைய செக் பண்ணுங்க, பாருங்க என்ன பாடமாக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நாளைக்கு இந்த புள்ளட துவாத்தான ஒரு கபருக்கு வரைக்கும் வேற ஒன்று வரமாட்டாது. கடையோ ஃபேக்டரியோ தோட்டமோ உங்களோட தொழிலோ காசு கட்டோ வாகனமோ கபருக்கு வரமாட்டாது. சஹீஹான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். ட்ரக் லைல வரும், கபருக்கு ட்ரக் லை வரும், அங்கிட்டு இங்கிட்டு உடைஞ்சி போக மாட்டாது. டிரான்சிட் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் வலதின் சாலிஹின் யதூலு, துஆ செய்யக்கூடிய புள்ளைகளை உருவாக்கிட்டு போங்க, அந்த புள்ளைட துஆ கபருக்கு வரும் என்று சொன்னாங்க. சொல்றாங்க ஆகப்பெரிய கோடி சொத்து தான் கூட பிள்ளை. கண்ணியமானவர்களே, இந்த அரபால மினால
கௌபத்துள்ளாத புடவைய குடிச்சு கொண்டு எத்தனையோ பேர் மண்டாடுறாங்க. அல்லாஹ் ஒரு புள்ளைய தந்துரியா அல்லாஹ், புள்ளையா அமைக்கிறேன். நீண்ட காலமானது டாக்டருக்கு லட்சக்கணக்கு பணத்தை இறக்கிறாங்க. சிலர்கள் புள்ள இல்லை, ஆனா புள்ள உள்ளவர்களை பார்த்தால் பாவம் அதை கணக்கே எடுக்கிறாங்க. இல்லை புள்ள உள்ளவர்கள் அந்த புள்ளையை கண்காணிக்கிறார்கள். இல்ல கண்ணியமானவர்களே, இவன் புறாமத்தை போறானா, ஓதுறானா, எங்க படிக்கிறான், என்ன படிக்கிறான், ஒரு நிறைய வாப்பமாருக்கு தெரியாது. நிறைய வாப்பமாருக்கு தெரியாது அவன் கூட்டாளி யாரு, அவன் எங்க போறான், எங்க தூங்குறான், யாரோட சேர்றான், அவன் போன் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், கதவை மூடிக்கொண்டு என்ன செய்யறான், அவன கூட முடி எப்படி வச்சுக்கிறானே, கையில என்ன போட்டுக் கொண்டிருக்கிறானே, கழுத்தில் என்ன போட்டுக் கொண்டிருக்கிறானே, பாக்குறோமா, கேட்கிறோமா, தொழுதாண்டு கேட்கிறோமா. கிளாஸுக்கு போகல, எல்லாம் சத்தம், பெரிய சத்தம் வச்சிரும். ஆனா பள்ளிக்கு போகல, தொலை இல்ல, சுப கெடும்பல்ல, எந்த கண்காணிப்பும் இல்ல. அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முழு அவுலாதுக்கும் வகும் அபுனா சபசினி 7 வயசாக தொழிலுக்கு ஏவுங்கள் சொன்னாங்க. வல்திபும் வகும் அபுனா 10 வயசாயிட்டா தொழில கண்டிச்சு சரி அவர் தொழுகையாலே ஆகில்லை சொன்னாங்க. பிள்ளைகளை கண்காணிங்கன்னு சொன்னாங்க. ஆகப்பெரிய கோடி சொத்து தான் எங்கட பிள்ளை. ஆனா இன்னைக்கு அது கைவிடப்பட்ட ஒரு சமூகமாக எங்கட வீட்டுக்குள்ள எலி, எங்கட வீட்டுக்குள்ள கரப்பத்தன் வளர்ற மாதிரி தான் எங்கட பிள்ளைகள் வளர்ற யாருமே கணக்கு இருக்கிறாங்க. இனிமான மேலான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, பிள்ளைகள் ஓலெவல் எழுதின உடனே ஒன்றோ பிரிவில் அல்லது வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் அல்லது பஜாருக்கு இறங்கிடுவார், சம்பாதிக்க இறங்கிடுவார். பரவாயில்லை, நல்ல படிச்ச வேண்டிய புள்ள, நல்ல ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சார். வெளிநாட்டுக்கு போகணும், என்ன செய்ய வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போறாரு. தெரியமானவர்களே, அதனால எத்தனையோ பாதிப்பு ஒன்று நாங்க அடிக்கடி சொல்லிக் கொண்டு வரோம். உங்களோட பிசினஸ் ஃபாலோ பண்றதுக்கு பிள்ளைகளை படிப்பூட்டி உங்களோட பிசினஸ் ஒருத்தருக்கு பாடம் கொடுத்துருங்க. இன்னைக்கு எங்களை நிறைய பிசினஸ் அவுட் இருக்கு. வியாபாரிகள் எங்களை சமூகத்துடைய முதுகொழும்பு. எங்களை பள்ளியா, மதரசாவா, பைத்து ஜக்காத்தா, கரலையாத்துனாவா, எங்களை சமூகத்தில் ஆகப்பெரிய எல்லாம் தலை நிமிந்து நிற்கிறதுக்கு எங்களை வியாபாரிகள் தான் காரணம். வியாபாரம் 2 புள்ளைய பெறுறது, ஒன்று அமெரிக்கால, ஒன்று ஆஸ்திரேலியால. இவரும் பார்க்கறது வியாபாரம் செய்யறது உத்தரவு இல்ல, கடையை செய்யறது, கடையை சரி அப்படியே கொடுத்து போட்டு, கடையை வித்து போட்டு அவரும் வைத்து ஆஸ்திரேலியால அமெரிக்கால அவரும் அப்படியே நின்றார், புள்ளையோட சொகுசாகிக்கிறார். இப்படி எத்தனை கடைகள் எங்களை வைத்தது. பிசினஸ்லயும் அவுட் ஆகிட்டோம். நாங்க இன்னைக்கு நிறைய பிசினஸ் பெட்டால எத்தனை கடை இன்னைக்கு எங்கெல்லாம் இன்னைக்கு அப்படியே அவுட் ஆகிட்டு போகும். இது லேசாக நினைச்சு கொள்ளாங்க. அந்த துறையிலையும் நாங்க பேலியர், ஏற்றுமதி இறக்குமதி யாருக்கும் இன்னைக்கு பேலியர் ஆகிட்டோம். அடுத்த கட்டம் தான் அன்புக்குரியவர்களே, எங்களை பிள்ளைகள் நல்ல படிச்ச வேண்டிய பிள்ளைகள், படிச்சு சமூகத்துக்கு வர வேண்டிய பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. சம்பாதிச்சு தள்ளி கைக்கு வந்துட்ட உடனே அவனுக்கு கிடைக்கிற கூட்டாளி நல்லவனாக இருந்தால் பள்ளியோட இபாதத்தோட சமூக பணிகள் ஈடுபட்டு அந்த நல்ல வேலை செய்வாங்க. ஆனா இன்றைக்கு கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளைகள் தள்ளி கைக்கு வந்துட்டா வெளியில இருக்கிறது நல்ல சூழல் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்வோம், நல்ல சூழல் இல்ல, மோசமான கூட்டம் ஒன்றுதான் வெளியில நிக்குது. அந்த கூட்டத்துக்கு அம்புட்டா புலியில வாயில அம்புட்ட மாதிரி அப்படியே அம்புட்டது புள்ள கடைசிக்கு அவன் போதை பொருளுக்கு அடிமையானவனாக அப்படியே நாசமாகி போய்த்துதான். எங்களோட சமூகத்தில அறவாசி கரவாசி எங்களோட போதை பொருளுக்கு அடிமையான சமூகமாக மாற்றி போறாங்க. படிச்சவர்கள் இல்ல, படிக்கிறாங்க இல்ல, படிக்கிறாங்க இல்ல காரணத்தினால என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்க சமூகத்தில் சென்ற காலத்தில் இந்த டிஃபென்ஸ்ல இருந்த எத்தனை பேர் இல்லாங்க, டிஐஜி மாதிரி எத்தனை பேர் இல்லாங்க. இந்த ஒரு டிஐஜியும் இல்லை. கடைசியாக ஒரு லத்தீப் இருந்தாரு, கண்டில வந்து பிரச்சனை டைம் முகம் கொடுத்தாரு, அவரும் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. இன்றைக்கு மேல் மட்டத்தில் போலீசிலேயோ ஆர்மியில போஸ்டத்துல எல்லாம் எங்களாக்கதான் மெயின் மட்டத்தில் மேல் மட்டத்தில் இருந்தாங்க. ஒத்துழைமை இல்லை. அரசாங்க உத்தியோகங்கள்ல நிறைய இடங்கள்ல வெற்றிடங்கள் எங்கட ஆட்கள் இல்ல. கச்சேரிகள்யா, பிரதேச சபைகள்யா, மினிஸ்டர் மாவட்ட செக்ரட்டரிகளா எல்லாம் இருந்தாங்க. அதனால சமூகத்துக்கு ஏராளமான பிரயோஜனங்கள். அதை நான் சொல்லிட்டு போற நேரம் எடுக்கும். ஏராளமான பிரயோஜனம் ஒன்றை மட்டும் சொல்றேன். மினிஸ்டர் அசுரக்கூடிய காலத்துல பிரதர் பதுருதீன் என்று சொல்லி ஒருவர் நியமிக்கப்பட்டு ரீஹபிலிட்டேஷன் இருந்தார். திட்டத்தில்தான் ரிட்டையர்ட் ஆனாரு. நின்றவங்க சேர்ந்த சகோதரர் அவர் தான் கண்டிக்கு அசுலுக்கு அடிச்ச நேரத்துல
ஒரு ஜம்மியத்துலமா கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சரியாக அதை பதிவு செஞ்சதனால ஒரு வருஷத்துக்கு பிறகு 17 கோடி பணத்தை கண்டிக்கு எடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் போதும் 18 கோடியை அட்டுலுகம பகுதி கொடுக்கப்பட்டுச்சு. அன்புக்குரியவர்களே, எங்கட சகோதரர்கள் இந்த தான் மேல்மட்டத்தில் அதிகாரிகளோட பேசி இன்னைக்கு அதுக்கு எங்கட படித்தவர்கள் இல்லைன்னு சொன்னா அப்படியே ஃபெயிலியராகிறோம். இன்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு போற விகிதம் அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. ரிமண்ட்ல 21% வைக்கிறாங்க வாலிபர்கள். அன்புக்குரியவர்களே, இதனுடைய ஆபத்து லேசானதல்ல, லேசாக நினைச்சு கொள்ளாதுங்க. அதை உருவமே, எல்லாத்தையும் உருவமே. எங்களோட பாடசாலைகள்ல பிரின்சிபல் இன்னைக்கு 700 பாடசாலைகள் இருக்குது. 100 பாடசாலை தான் பிரின்சிபல் இருக்கிறாங்க. மற்ற ஸ்கூல்கள் பிரின்சிபல் இல்லாமத்தான் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு பேராபத்தை அன்றாடம் நாங்கள் சுமந்து கொண்டு வாரோம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, 3500 பேர் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. 3400 பொம்பளை பிள்ளைகள், 100 தான் ஆம்பளை பிள்ளைகள். எங்களோட பாடசாலைகள் இன்றைக்கு நிறைய பெண்கள் தான். ஒவ்வொரு பாடசாலையிலும் கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு 15, 25, 30 டீச்சர்மார் இருந்தா 3-4 பேர் தான் மாஸ்டர்மார்கள் இருப்பாங்க. ஆம்புளைகளாலே கட்டுப்படுத்த இல்லாது பொம்பளைகளால் எப்படி கட்டுப்படுத்துவாங்க? அது மட்டுமல்ல, ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். ஹிஸ்டரி டீச்சர் உண்டு, அல்லது நல்ல மேக்ஸ் டீச்சர் உண்டு, அல்லது சயின்ஸ் டீச்சர் உண்டு இருக்கிற ஸ்கூல்ல மாஷா அல்லாஹ் நல்லா படிப்பிக்கிறான். நல்ல பெண்கள் உற்சாகமா படிப்பிப்பாங்க, சந்தேகம் இல்லை. படிச்சுட்டு கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு பபா கிடைச்ச வேண்டிய ஏற்பாடாகிட்டு உடனே எக்ஸாம் டைம்ல அவருக்கு ஸ்கூலுக்கு போக இயலாது. புள்ளிட மேக்ஸ் அவ்வளவுதான். அல்லது மௌத்தம் ஏற்பட்டுச்சு, 4 மாசம் 10 நாள் அவை இஜாலிக்க வேண்டிய சட்டம் ஏற்படும். கண்ணியமானவர்களே, அதனால அது மட்டுமல்ல, இது போல ஏராளமான காரணங்கள் எங்களோட பிள்ளைகள கல்வி நிலை பாதிக்கிறதுக்கு பெரிய காரணம், முசீபத்தாக காரணமாக அமையும். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நாங்க ஒன்றை விளங்க வேண்டியது, இன்றைக்கு 100கணக்கான படிச்ச பொம்பளை பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தகுந்த மாப்பிள்ளை இல்லை, தகுந்த மாப்பிள்ளை இல்ல. ஆண் பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்ல. ஓரளவு ஓல விலை வந்த உடனே அதுக்கு அங்கால நான் சொன்ன பாஸ்போர்ட் அல்லது பிரிவில் அல்லது பதாலுக்கு சம்பாதிக்க இறங்குறாங்க. சம்பாதிக்க இறங்கி அவர் தள்ளி வந்துட்டா ஏதோ நல்ல கூட்டாளி கிடைச்சா, இல்ல மோசமான கூட்டாளி கிடைச்சா அவர் தூளுக்கு பழகி போதை பொருளுக்கு பழகி போதைய பாவிக்கக்கூடியவராக இப்படி நாசமாகி கொண்டு போறாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த போதை இது 2 வருஷம் தான். ஆண்மை இல்லாம போய்க்கிறோம், செக்ஸ் ஃபீலிங் இல்லாம போய்க்கிறோம். 2 வருஷம் தான். கேன்சர் ஏற்படும், லிவர் ஃபெயிலியர் ஆகிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிரும். இப்படி பாவி ஆபத்துக்குள்ளான எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு இந்த பாவனைக்குள்ளாகி நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. அதனால அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த காலிக்கோட்டை விசாரிச்சு பாருங்க, காலிக்கோட்டுகளை கேட்டு பாருங்க. அந்த காலிக்கோட்டை பார்த்தா 175% தொமர்கள் 2 புள்ளையோட வகுப்பில புள்ளைய சுமந்து கொண்டு 6 மாசம் குழந்தை, 2 புள்ள கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல காலிக்கோட்ல வைத்து நின்று, காலியாரே எங்க வாப்பாட கண் தெரியாது, அவருக்கு விளப்பம் இல்லாம இந்த தூள்காரனுக்கு கண்ணை முடிச்சு கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த மாப்பிள்ள வானம், எனக்கு பசு தாங்க, எனக்கு இவங்க கலப்பி விட்டுருவோம், என்ன பசு தாங்க என்று காலிக்கோட்ல 75% பெண்கள் அன்புக்குரியவர்களே போராடி கொண்டிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய வேளாண் சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட சமூகத்தில ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கிட்டு போறதுக்கு தீன் உள்ள, மார்க்கம் உள்ள, தக்குவா உள்ள, தஹஜ்ஜத்துள்ள, நோம்பு பிடிக்கக்கூடிய, பள்ளியோட தொடர்புள்ள, உலமாக்களோட தொடர்புள்ள, குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு போனால்தான் எங்களோட வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்கும், எங்களோட வீட்டுக்குள்ளேயும் தீனுடைய சூழல் ஏற்படும். அவங்களுக்கு இது தெரியாது, மார்க்கம் தெரியாது. இன்றைக்கு என்ன நடக்கும்னா, எதிர்காலத்தில் நாத்திகர்கள் உருவாகுவாங்க. இன்னைக்கு உருவாகிட்டாங்க. ஒரு காலத்துல நான் சொன்னோம், இந்தோனேசியாவில, பங்களாதேஷில 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு வருஷமும் மனம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க என்றோம். அங்க போகத்தவில்லை, எங்களோட நாட்டில நடக்குது. இப்ப எங்களோட நாட்டில நடக்குது. பெரும் பெரும் பட்டதாரிகள் கூட யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் பட்டதாரிகள் கூட அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் உருவாய். கண்ணியமான காரணம் என்ன? அவங்கள குறை சொல்லி வேலை இல்லை. சின்ன பருவத்தில உம்மாவும் பாப்பாவும் குர்ஆன் மதரசாவுக்கு மதிப்பு கொடுக்கல. இங்க பாத்தியா சூரத்தோ, அவருக்கு அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துகளோ, இஸ்லாமிய அமைப்புகளோ, அவருக்கு தொழுகை ஒன்றும் பழக்கல்ல.
வீட்டிலையும் சொல்லிக் கொடுக்கல, அவருக்கு டியூஷன் கிளாஸும் நிச்சயம் அதுவும் நான் கொடுத்தாங்க. இந்த குர்ஆனுக்கு மதிப்பு வழங்கல்ல. கடைசிக்கு புள்ளைக்கு தீன் தெரியாது, மார்க்கம் தெரியாது, தொலை தெரியாது, லுஹாண்ட என்ன தெரியாது, தஹஜ்ஜுண்ட என்ன தெரியாது, இஸ்திகாரா தொழுகண்ட என்ன தெரியாது, ஸலாத்துல் ஹாஜா தெரியாது, சுன்னத்தான நோம்பு தெரியாது, குர்ஆனே தெரியாது, தஜ்வீதும் தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் ஒரு பாதி ஆபத்து நாட்டில் வருது. ஸ்பெயினுக்கு என்ன நடந்துச்சு? ஸ்பெயினுக்கு என்ன நடந்துச்சு? ஐரோப்பிய நாடுகள்ல பெரிய லைப்ரரிகள் வச்சு, ஆபீஸுகள் நிறைஞ்சி, ஆலிம்கள் நிறைஞ்சி, மிக பிரபல்யமான ஊர்தான். கடைசிக்கு இந்த சின்ன பிள்ளைகள் தான், சின்ன பிள்ளைகளை தான் பள்ளியை விட்டு, குர்ஆனை விட்டு, உலமாக்களை விட்டு, ஹதீஸை விட்டு தூரமாக்கிறாங்க. தூரமாயிட்டு பிள்ளைகளுக்கு காட்டப்பட்டது செங்குலிசம் காட்டப்பட்டுச்சு. அந்த பிள்ளைகள் அப்படியே போனாங்க. இந்த பரம்பரை மௌத்தா பேசுது, அந்த பரம்பரை பள்ளி எல்லாம் பறி வைத்தது. இன்றைக்கு 2 ரக்காத்து சுன்னத்து தொலையாது, டூரிஸ்ட் பிளேஸாக மாறிச்சு. அதனால அன்புக்குரிய வேளாண் சோதர்களே, இது ஒரு பயானாக மட்டும் எடுக்காம ஒவ்வொருத்தர் வீடுகள் அவதானிங்க, உங்களோட பிள்ளைகளை கேளுங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க. ஆயத்து குருசி ஒதுங்களே, சாத்தியா சூரத்தை ஒதுங்களே, தொழுகிற பரல என்ன, குளிப்புடைய பரல என்ன, அல்லாஹ்வுக்கு வாஜிபான சிபத்துகள் என்ன. அப்ப இதை நிர்வாகிகளோட மசூலா செய்யலாம், உலமாக்களோட மசூலா செய்யலாம். பிள்ளைகளுக்கு இது செய்யாம இருக்குது, நாங்க என்ன செய்யறது? இந்த அமைப்பில எங்களை பிள்ளைகள் வளர்ந்து சொன்னா நாளைக்கு எங்களுக்கு துவா செய்ய பிள்ளைய மாற மாட்டாது, துவா செய்யற பிள்ளைய மாற மாட்டாது. தீன் தெரியாது, தாஜத்து தெரியாது, அந்த பிள்ளைக்கு இமாம் ஜமாத்துடைய மதிப்பு தெரியாது, உலமாக்கள மதிப்பு தெரியாது. கண்ணியமானவர்களே, பள்ளியை விட்டு, உலமாக்களை விட்டு, குர்ஆனை விட்டு தூரமாயிரும். கடைசிக்கு எங்கட கபுரு நாங்க நினைச்சு கொள்ள வேணும். நான் ஹஜ்ஜி செய்றேன், தொழுதிக்கிறேன், தாஜத் சொல்றேன், அப்படி செய்றேன், சதகா கொடுக்கிறேன், சொர்க்கத்து பூங்கா மாட்டாது, நெருப்பு கங்கையாகத்தான் ஆகும், சந்தேகம் இல்லை. குல்லுக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள். உங்களோட மேய்ப்பத்திற்கு கியாமத்தில் விசாரணை லேசான விஷயம் இல்ல. உங்களோட பிள்ளைகளை பத்தி கேட்கப்படும். குல்லு மௌலூத் யூலது ஃபித்ரா, எல்லா பிள்ளையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலாம் போடக்கூடாது. அபவாஹு யுஹப்பிதானி யுனஃபிரானி யுமஜ்ஜிசானின்னு சொன்னாங்க சொல்லலாம். உம்மாவும் வாப்பாவும் தான் பிள்ளைகளை மஜூசியாக, நெருப்பு வணங்கியாக, நசரானியாக, யஹூதியாக மாற்றுறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, பிள்ளைகள விஷயத்துல இந்த ரமலான்ல கிடைச்ச ஒரு பாடமாக நினைச்சு பிள்ளைகள் அவதானிங்க. எங்க போறாங்க, கூட்டாளியாது, என்ன செய்யலாம், கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் கோல் பண்றாங்க, எல்லாம் சரியா கோடு புக் பண்ணிட்டோம், காடு மடிச்சிட்டோம், நல்ல குடும்பம், மாஷா அல்லாஹ், நல்ல குடும்பம். அன்புக்குரியவர்களே, 2 நாள்ல கோல் வருது, இவர் மோசமான பாவனைக்குள்ளாவது ஒரு செய்தி வந்துச்சு. தேடி பார்த்தால் விஷயம் சரி, 5 வருஷம் அவர் பாவிக்கிறார். கனிவானவர்களே, முந்தைய ஒரு காலத்துல ஏதாவது பாவிச்சுட்டு வந்தா வீட்டுக்குள்ள நாட்டம் வீச்சம் ஏற்பட ஆரம்பிச்சு. இன்றைக்கு 5000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்து அவ்வளவு கப்பில அவுளியா மாதிரி சொல்லுவான். யாருக்கும் தேடி கொள்ளலாம், வீட்டுக்கும் தெரியலாம், குடும்பத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது. இதுதான் இன்றைக்கு ஆளா, இதுதான் இன்றைக்கு ஆளா, யாருக்கும் தேடல அமைக்குது. அதனால அன்புக்குரிய மேலான சொல்லி இந்த விஷயங்களை கண்காணிங்க, குடும்பங்களை கண்காணிங்க, பிள்ளைகளை கண்காணிங்க, கைவிட்டுறாதுங்க. சின்னத்துல மொட்டத்தூரிக்கு போக்கல மோந்து இறக்கமாக பவுடர் போட்டு கிரீபூசி அனுப்பினீங்க. அதே போல பெருத்தாலும் தூரமாக்கிறாருங்க, தோளுக்கு மேல கை போடுங்க. ஒரு ஊருக்கு போனேன், 75 குமரு பிள்ளைகள் விமான் வைக்கிறாங்க, 75 குமரு பிள்ளைகள் விமான் வைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் இன்னைக்கு பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அன்புக்குரியவர்களே, நான் நாடலாவிய ரீதியில நிறைய பங்கலுக்கு பேசிக்கிறேன். ஆமதுர்மான் சொல்லுவாங்க, பூஜருக்குமா நீங்க உங்களோட வெள்ளிக்கிழமை தேசனா செய்வீங்க தானே, ஏன் இதுகளை பத்தி சொல்ல மாட்டீங்களா? உங்களோட சமூகம் படிக்காத சமூகமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தூள் கொண்டு வரது, போதை பொருள் கொண்டு வரதும், விற்கிறதும், பாவிக்கிறதும் உங்களோட ஆட்கள் தானே, ஏன் சொல்லாம வைக்கிறீங்க? அந்த அளவுக்கு மாற்று மதத்தவர்கள் கூட எங்களை கேவலப்படுத்துற நிலைமைக்கு இன்னைக்கு நாங்கள் ஆளாயிட்டோம். கண்ணியமான வேளாண் சோழர்களே, அதனால இதை கருத்துக்கெடுங்க, இதை கருத்துக்கெடுத்து நாங்க ஒவ்வொருத்தரும் ஃபெஸ்டிவல் செய்வாங்க, உலமாசபை செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு விரல்ச்சாருங்க. இது நாளைக்கு நானும் நீங்களும் அவங்களுக்குள்ளதான் என்று விட்டுட்டீங்களா, அட்டுலுக்கமல் நடந்து போல, வெளியோல் நடந்தது போல, இன்னும் 100 பேர் சொல்லாத எத்தனை ஊர்கள்ல உண்மை கொலை செஞ்சுட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி நல்ல வசதியோட கோல் எத்தனையோ கடைகள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு திடீர்னு பாப்பா மௌத்தாகிட்டாரு, இளம் வயசுல திடீர்னு மௌத்தாகிட்டாரு. பிள்ளைகளை கவனிக்கல. என்ன நடக்குதுன்னா, உம்மட கழுத்துல கத்திய வைக்கிறார். இதை எழுதிட்டாங்க, எழுதாச்சின கொண்டு நம்மள
அவனுக்கு பாவிச்சுட்டால் விளங்க மாட்டாது. உம்மாவும் தெரியா, மாப்பவும் தெரியா, ஒன்றும் தெரியா. கத்திய வச்சுதான், உம்மா எழுதி கொடுத்துட்டான், தோலை வித்துட்டான், கடையை வித்துட்டான், எல்லாம் வித்து ரோட்டு கலக்கிட்டான் குடும்பத்தை. 6 மாசம் போக இல்ல. இதுதான் எங்களுக்கு நடக்கும். ராவ் பகலா ஓடி 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 சம்பாதிக்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். திடீர்னு பக்கண்டு ரூஹு பெய்தா எங்கட புள்ளைய கவனிக்காம இருந்தா கடைசிக்கு கத்தியை வைப்பான். எழுதி கொடுக்கணும், தூளுக்கு போதை பொருளுக்கு எல்லாம் நாசமாக்கி குடும்பத்தை நடு ரோட்டு கிளம்பிடுவான். ராவ் பகலா சம்பாதிச்சு ஒன்றுமே இல்லாம போயிடும். குடும்பத்துக்கு உள்ள பேரையும் நாசமாக்கி விட்டுருவான். அதனால் அன்புக்குரியவர்களே, எங்களை பிள்ளைகளை கவனிப்போம், பிள்ளைகளை கவனிச்சு வழிகாட்டுவோம், அவதானிப்போம். எங்க போறான், எங்க வரான், என்னத்தை செய்யறான், யாரு கூட்டாளி, என்ன பாவிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் சரியான ரமலான்ல கிடைச்ச ஒரு பெருமதியான நேரம் என்றும் இந்த பெருமதியான நசீகத்தண்டத்தையும் நாங்க உள்ளத்தில கவனிச்சு லட்சக்கணக்காக செலவழிங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காக, படிப்புக்காக செலவழிங்க. நிறைய துறை சார்ந்தவர்கள் ஆக்குங்க. சமூகத்தில் இன்னைக்கு அதுதான் குறம். மார்க்கம் உள்ள, தீன் உள்ள பிள்ளைகளை உருவாக்குங்க. தக்குவா உள்ள கல்விமான்களை உருவாக்குங்க. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. பிசினஸுக்கு சின்ன வயசுல அமர்த்துறாருங்க. ஓலவல் முடிஞ்ச கடையில உட்கார வச்சுறாருங்க. படிச்சு நல்ல படிச்சு வியாபாரத்தை செய்யக்கூடிய இடத்துல உருவாக்குங்க. பண்ட மாட்டல்ல, இப்ப பண்ட மாட்டல்ல, சூப்பர் மார்க்கெட் லெவல்ல வந்துக்குது. இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களோட பிசினஸ்களை முன்னேற்றணும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும். படிச்சு வியாபாரத்தில் உட்கார வைங்க. படிப்புக்காக செலவழிங்க. அன்புக்குரியவர்களே, பாடசாலைகளுக்கு செலவழிச்சு கட்டி எழுப்புங்க. பாடசாலைகளை முன்னேற்றுங்க. பிள்ளைகள் படிக்கணும். ஆம்பளை பிள்ளைகள் விசேஷமாக படிக்கணும். இல்லைன்னா நானும் நீங்களும் வெட்ட கண்ணீர் வடிப்போம். எத்தனையோ குடும்பங்கள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தில் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஏழாம ஒரு டாக்டர் ஓலவெலும் எழுதி இல்ல, ஏழாம கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. இதுதான் எங்களுக்கு நாளைக்கு வரப்போறது. இதுதான் எங்களுக்கு குப்பு இல்லை, ஒன்றும் செய்யலாது. நூற்றுக்கணக்கான டாக்டர்கள், நூற்றுக்கணக்கான படிச்ச பிள்ளைகள் நல்ல மாப்பிள்ளை தேடுறாங்க. நான் சொல்றேன், நாங்க எல்லாம் எங்களோட தோட தேங்காயும் கூட்டையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சமூகத்துடைய கவனம் இல்லாம இருந்தா களிமண்ணாலதான் மாப்பிள்ளை செஞ்சுட்டு வரணும். இப்ப வேற ஒன்றும் செய்ததுக்கு இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையில எங்களோட சமூகத்துல ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்பிவிட்டு நான் நீங்களும் கபருக்கு போறதுக்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. யார் எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ், நல்லோர்கள் பட்டியலங்களை சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ், பிடிச்ச நோம்புகளை ஓதிய குர்ஆன்களை செய்த சதகாக்களை கபூல் செஞ்சு தந்திரியா அல்லாஹ். ரப்பே, இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை நல்ல முறையில் கழிக்க திரும்ப செஞ்சிரியா அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் தந்திரியா அல்லாஹ். ரப்பே, எங்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். நல்லடியார்கள் யாரெல்லாம் இந்த ரமலானை சிறப்பாக கொண்டாடுகின்ற பேர் வாங்குகிறார்களோ அந்த பட்டியல் எங்களையும் சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ். நரகத்திலிருந்து யாரெல்லாம் உரிமையாயோ அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ். ரப்பே, சொர்க்கத்துக்கு தகுதியான கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த ஊருக்கு, இந்த ஊரை கபூல் செய்யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்யா அல்லாஹ், இந்த மஹல்லாவில் நடக்கிற நல்ல செயல்களை கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். யாரா எத்தனையோ நல்ல பணிகள் இந்த மஹல்லாவில் நடக்குறியா அல்லாஹ், அவைகளை தீவிரமாக்கி தந்துறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் அதை முயற்சிக்கிறார்களோ அவர்கள வாழ்க்கையில் ஆயுள்ள ஆரோக்கியத்தில் வியாபாரம் தொழில்களை பறக்க செஞ்சிரியா அல்லாஹ். சென்ற காலங்கள் இந்த பள்ளி கட்டுவதற்கு காணி கொடுத்தவர்கள், கட்டியவர்கள், பராமரித்தவர்கள், இந்த ஊரை வளர்ப்பதற்காக முயற்சித்தவர்கள் யாரெல்லாம் கபுராளிகளாக மாறிட்டாங்களோ அவனோட கபறுகளை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி சொர்க்கத்து பூஞ்சொலையாக்கி ஆகிரத்தில் உயர் பதவிகள் அவர்களுக்கு வழங்குகிறார்களா. இப்பொழுது இந்த பள்ளிவாசலை யாரெல்லாம் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்களோ உங்களோட வாழ்க்கையில் ஆயுள் ஆரோக்கியத்தில் வளர்க்க செஞ்சிருக்காங்களா. என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அதை ஸ்தீரமாக்கி கொடுத்துருவியாங்களா. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, இந்த மஹல்லால் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறார்கள், முதியவர்கள் அனைவர்களையும் கபூல் செஞ்சு கொள்ளியாங்களா. யாரெல்லாம் பள்ளியோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி பள்ளியோட தொடர்பாகிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, எங்களோட குடும்பங்கள்ல யாரெல்லாம் மௌத்தாகி கபராளிகள் ஆகிட்டார்களோ அவனோட கபல்களை வெளிச்சமாக்கி ஆசிரத்தில் உயர் பதவிகளை வழங்குறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களோட குடும்பங்கள்ல யாரெல்லாம் குமர் காரியம் இருக்கிறார்களோ அந்த குமர்களுக்கு தகுந்த கணவன்மார்கள் ஏற்பாடு செஞ்சிரியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக வீடுகளில் ஆஸ்பத்திரியில் ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சிபாவை கொடுக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கடன் பிரச்சனை தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட கடன்களை நிறைவேற்றி வச்சிருக்கியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் தொழில் பிரச்சனையில, வழக்கு பிரச்சனையில,
ஆகிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு லேச கொடுக்கிறியாளா, அதை கூடிய சீக்கிரம் நிவர்த்தியாக்கி கொடுக்கிறியாளா. யாழ்லா ரப்பே ரஹ்மானே, எத்தனையோ குமரு காரியங்கள் யாழ்லா, அந்த குமர்களுக்கு தகுந்த கணவன்மார்களை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறியாளா. எத்தனையோ மணவாளர்கள் யாழ்லா, அவர்களுக்கு தகுந்த மணாளிகளை பொன்மையான மனைவிகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறியாளா. ரப்பே ரஹ்மானே, கிருபை இல்லவனே, எஞ்சிருக்கக்கூடிய பகுதியை நல்ல முறையில் கலைச்சி யாழ்லா லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை மடைஞ்சுகளை கிருபை செய்யலா. எங்களோட கடைசி முடிவுகளை நல்ல நேரத்தில், நல்ல இடத்துல, நல்ல முறையில ஹுஸ்னே ஹாத்திமாவை எங்களுக்கு தந்திரியாளா. மேலான சொர்க்கத்துக்குரிய உடம்புகளாக எங்களோட உடம்பை கபூல் செஞ்சு தந்திரியாளா. அப்ப எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்ளியாளா, கபூல் செய்யலா. برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.